மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கணிதம் எண்கோளங்கள் எனும் பாடத்தினூடாக இணைந்துள்ளோம். எண்கோள பாடத்தை விவரிப்பதற்காக எங்களுடன் கபிலன் இணைந்துள்ளார். வணக்கம் கபிலன். வணக்கம் துசி. இவ்வெண்கோள பாடத்தை கற்பதன் மூலம் எவ்வாறான ஆற்றல்களை மாணவர்களிடம் வளர்த்துக் கொள்ள முடியும்? மாணவர்களே, இவ்வெண்கோள பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு எண்கோளம் பற்றிய அறிவையும் எண்கோளத்தில் எண்ணாம் உறுப்பு என்பதை இனங்காணவும், ஒரு எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பு தரப்படும் போது அவ்வெண்கோளத்தின் யாதாயினும் ஒரு உறுப்பை இனங்காணவும் உங்களால் முடியும். அதாவது, உங்களுக்கு ஒரு எண்கோளம் தரப்படுமாயின் அதனில் எண்ணாம் உறுப்பும் தரப்படும் எனின் அவ்வெண்கோளத்தில் உங்களுக்கு விரும்பிய அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பை உங்களால் இனங்காண முடியும். அலகு 1.1 எண்கோளங்களும் எண்கோளத்தின் உறுப்புகளும். மாணவர்களே, நீங்கள் பல்வேறு கோலங்களை வாழ்க்கையில் கண்டிருக்கக்கூடும். அது வாசலில் போடும் மாக்கோலம் என்றாலும் சரி, எண்களை கொண்டு அமைக்கின்ற கோலங்கள் என்றாலும் சரி, உருவங்களை கொண்டு ஆக்குகின்ற வடிவங்களாயினும் சரி, அங்கு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கும்போது நாம் அங்கு ஒரு கோலம், பேட்டர்ன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இருக்கின்றதை நாம் காண முடியும். இந்த கோலங்கள் ஏதேனும் ஒரு பேட்டர்னை ஊடாக சிந்திப்பது என்பது மனிதனிடம் காணப்படுகின்ற ஓர் ஆற்றல். அது இயற்கையாக காணப்படுகின்ற ஒரு இலைகளின் வடிவத்தை கொண்டதாயினும் சரி, பூக்களின் இதழ்கள் சம்பந்தப்பட்டதாயினும் சரி, இன்னும் எம்மை சுற்றி காணுகின்ற கோள்கள், நட்சத்திரங்கள் போன்ற வடிவங்களினாலாயினும் சரி, கோலங்களை அல்லது செயற்கையாக அமைக்கப்பட்ட உருவங்கள், கோவில் கட்டிடக்கலை அமைப்புகளில் அல்லது ஒரு கடையில் சவர்க்கார கட்டிகளை அடுக்கி வைத்திருக்கின்ற தன்மைகளிலும் கூட, ஒரு செமண்டின்களை அடுக்கி வைக்கின்ற முதலாவது வரியில் இத்தனை, இரண்டாவது வரியில் இத்தனை, மூன்றாவது வரியில் இத்தனை என்பது போல் ஒரு கடையில் பொருட்களை அடுக்கி வைக்கின்ற தன்மை உட்பட நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடிவங்களை கொண்டு கோலங்களையும், அந்த வடிவங்களை எண்களாக மாற்றினால் எண்களுடன் தொடர்பு பட்ட கோலங்களையும் கூட காண முடியும். இங்கு காட்டப்படுகின்ற வடிவங்களை கவனியுங்கள். சதுரங்களினால் ஆக்கப்பட்ட ஒரு கோலம் தான் இதுவும். முதலாவதாக ஒரு சதுரம், அடுத்ததாக 3 சதுரங்கள், பின்னர் மேலும் 2 சதுரங்கள் உருவில் காட்டியவாறு வைக்கப்படுகின்றது. இப்போது உங்களால் அடுத்த சதுரத்தை, அடுத்த கோலத்தை அனுமானிக்க முடியுமா, முடியாதா? அதிகமாக முடியும். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு எமக்கு அடுத்ததை சிந்திக்க முடியும். வேறு கோணத்திலும் கூட சிந்திக்க முடியும். இதில் எத்தனை சதுரங்கள் உள்ளன என சிந்திக்கலாம், எத்தனை உச்சிகள் இருக்கின்றன என சிந்திக்கலாம், பரப்பளவு என்னவென்று சிந்திக்கலாம், சுற்றளவு என்னவென்று சிந்திக்கலாம். இவ்வாறெல்லாம் சிந்திக்கும் போது பல்வேறு எண்கோளங்களை உண்டாக்க முடியும். இப்போதைக்கு நாம் இதில் உள்ள சதுர கட்டங்களின் எண்ணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு சிந்திப்போம். இங்கு கேட்டுள்ளது போல், இது ஒரு கோலமா? ஆம், இது ஒரு உருவங்களினாலான அல்லது சதுர கட்டங்களினாலான கோலம் என்று சொல்லலாம். எண்கோளமாக்கலாமா? ஆம், பல்வேறு வகையில் நாம் இதனை எண்கோளமாக மாற்ற, முதல் கூறியது போல் சதுர கட்டங்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் 1, 3, 5 இவ்வாறு, அடுத்த உறுப்பு 7, அடுத்து 9 என்றவாறு அமையப் போகின்றது. இது உங்களுக்கு முடியுமானால் கூற முடியும், இது ஒரு ஒற்றை எண் கோலம் என்பதையும். எண்கோளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எண்கோளம் என்பது யாதேனும் ஓர் எண்ணில் தொடங்கி ஏதேனும் ஒழுங்கு அல்லது விதிக்குட்பட்டு எழுதப்படும் எண் கூட்டமாகும். உதாரணமாக, நாம் ஒரு எண்கோளத்தை அவதானிப்போம். உதாரணமாக கீழுள்ள எண்கோளத்தை அவதானிப்போம். இங்கு 2, 4, 6, 8 எனும் எண்களை கொண்ட எண்கோளமாகும். இவ்வெண்கோளமானது 2 எனும் எண்ணில் ஆரம்பித்து 2 2ஆல் அதிகரித்து செல்லும் எண்கோளமாகும். அதாவது
2, 2உடன் 2ஐ கூட்டும்போது 4, 4உடன் 2ஐ கூட்டினால் 6, 6உடன் 2ஐ கூட்டினால் 8. எண்கோளம் ஒன்றை எழுதிக் காட்டும் முறை எண்கோளம் ஒன்றின் காணக்கூடிய இயல்புகள் அல்லது எண்கோளம் ஒன்றை எழுதிக் காட்டும் முறை என்பது தொடர்பாக நாம் இங்கு கவனிப்போம். உதாரணமாக ஒரு எண்கோளத்தை எடுத்துக்கொள்கின்றோம். 4, 7, 10, என 3 குற்றுக்கள் வைத்து அது தொடர்ந்து செல்வதை சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதில் ஒரு பண்பு காணப்படும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 4உடன் 3ஐ கூட்டி 7, 7உடன் 3ஐ கூட்டி 10, 10உடன் 3ஐ கூட்டி பின் அதனுடன் 3ஐ கூட்டி என்றவாறு செல்லும். நாம் இங்கு இந்த எண்களை, அதாவது கோளத்தில் உள்ள எண்களை நாம் உறுப்புக்கள் என்று கூறுவோம். முதலாவதாக உள்ளதை முதலாவது உறுப்பு, இரண்டாவது உள்ளதை இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, அவ்வாறே 10வது இடத்தில் என்ன என்று இடத்தில் இருப்பதை 10ஆம் உறுப்பு, 100ஆம் இடத்தில் இருப்பதை 100ஆம் உறுப்பு என்றவாறு கூறுவோம். மேலும் இங்கு உறுப்புக்கள் கமாவினால் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இதுவும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். முடிவுள்ள கோளங்கள், முடிவிலி கோளங்கள் என காணப்படலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த உறுப்புக்களை முடிவு வரைக்கும் எழுத முடியாத போது இவ்வாறு நாம் 3 குற்றுக்களை வைத்து தொடர்ந்து செல்வதை காட்டுவோம். அடுத்ததாக கோளம் ஒன்றை, அதாவது எண்கோளம் ஒன்றை முடிவிலி எண்கோளமா முடிவுள்ள எண்கோளமா என நாம் குறிப்பிட முடியும். அதனை எழுதி காட்டுகின்ற முறையும் சற்று வேறுபட்டு காணப்படுகின்றது. மாணவர்களே பாருங்கள், முடிவிலி உறுப்புக்கள் உள்ள ஒரு கோளம், உதாரணமாக 5, 7, 9, பின்னர் 3 குற்றுக்கள், கமா ஒன்றுடன் 3 குற்றுக்களை போட்டு காட்டலாம். இது முடிவிலி தொடர் அல்லது முடிவிலி எண்கோளம், முடிவிலி விருத்தி என்று நாம் கூறுவோம். அதாவது இதன் அடுத்த உறுப்பை உங்களுக்கு அனுமானிக்க முடியும். 5, 2 கூட்டி 7, 2 கூட்டி 9, 2 கூட்டி 11, 2 கூட்டி 13 என்றவாறு எழுதினாலும் அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். எனவே அது ஒரு முடிவிலி உறுப்புக்களை கொண்ட முடிவிலி எண்கோளம் என்று சொல்லுவோம். இங்கு எழுதி காட்டும் போது எல்லா உறுப்புகளையும் எமக்கு எழுத முடியாது என்றபடியால் ஆரம்பத்தில் உள்ள சில உறுப்புகளை எழுதி காட்டி 3 குற்றுக்கள் வைத்து தொடர்வதை நாம் காட்டுவோம். முடிவுள்ள உறுப்புக்களை உடைய கோளங்களாக இருந்தால், உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமே 100 வரையுமான 5இன் மடங்குகள், 5இன் முழு எண் மடங்குகள் 5, 10, 15, 20, 25 இவ்வாறே 100 வரைக்கும் எழுத வேண்டும், 1000 வரைக்கும் எழுத வேண்டும் என வைத்துக் கொண்டால் நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற அவசியமில்லை. இறுதி உறுப்பை போட்டு காட்ட முடியும். எவ்வாறு செல்கிறது எனவும் இங்கு நாம் முன்னர் கூறியது போல் இதனை எமக்கு எவ்வாறு ஒரு ஒழுங்குமுறை காணப்படுகின்றது என எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும்போது இது தெளிவாக இருக்கின்றது. 5இன் மடங்குகளாக 100 வரை செல்கிறது என்பதை. சில வேளைகளில் நமக்கு எல்லா உறுப்புகளையும் எழுதி காட்டக்கூடியதாக இருக்கலாம். உதாரணமாக 10 வரை உள்ள இரட்டை எண்கள் 2, 4, 6, 8, 10, 10 வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு சில உறுப்புகளே இருக்கின்றபடியால் நாம் இவ்வாறு முடிகின்ற வரை எல்லா உறுப்புகளையும் எழுதி காட்ட முடியும். முதல் சில உறுப்புகளுடன் தொடர்வதை காட்டி இறுதி உறுப்பையும் காட்டுகின்ற முறையில் நாம் எழுதி காட்டலாம், அல்லது எல்லா உறுப்புகளையும் எழுதி காட்டவும் முடியும். இவ்வாறு வெவ்வேறு வடிவங்களில், முறைகளில் எண்கோளங்களை நாம் எழுதி காட்டுவது வழமை. அதிலிருந்து நாம் சில விபரங்களை இங்கு கூறியது போல் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணம் 1. கீழே காட்டிய எண்கோளங்களின் உறுப்புகளை எழுதுக. முதலாவதாக 1ற்கும் 17ற்கும் இடையிலுள்ள முதன்மை எண்கள் எனும் எண்கோளங்களில் உள்ள உறுப்புகளை எழுதுவோம். 2, 3, 5, 7, 11, 13. மாணவர்களே, இது ஒரு முடிவுள்ள எண்கோளமாகும். ஏனென்றால் இங்கு 1ற்கும் 17க்கும் இடையிலுள்ள முதன்மை எண்கள். இங்கு 17ம் ஒரு முதன்மை எண் தான். ஆனால் இங்கு 17ஐ எழுத முடியாது. ஏனென்றால் 1ற்கும் 17க்கும் இடையிலுள்ள முதன்மை எண்கள் என்பதனால் 17ஐ எம்மால் எழுத முடியாது. அடுத்ததாக மேலும் ஒரு
மாணவர்கள், முதன்மை எண்கள் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் பிரிபடக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண்கள். அதற்கு வேறு எந்த காரணிகளும் இருக்க முடியாது. அதாவது 13ஐ 13ஆல் மாத்திரமே வகுக்கலாம். அதை தவிர ஒன்றால் மாத்திரம் வகுக்கலாம். அவ்வாறுதான் 11, 7, 5, 3, 2 ஆகியவை. ஆனால் 1 ஒரு முதன்மை எண் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் என்பது 1, 3, 5, 7, 9 என செல்வதாகும். இது ஒரு முடிவிலி எண்கோளம் என்றபடியால் நாம் கமாவுடன் 3 குற்றுக்களை வைத்து தொடர்ந்து செல்கிறது என காட்டியுள்ளோம். மேலும் இது ஒரு விசேட எண்கோளமாக உள்ளது. 1ல் தொடங்கி பின் 2, பின் 1, பின் 2, பின் 1 என மாறி மாறி வரும் ஒரு எண்கோளம் என கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் 1, 2, 1, 2, 1, 2 என்றவாறே தான் தொடர்ந்து செல்லும். அது செல்கின்ற முறை எவ்வாறு, அந்த பொது பண்பு என்ன என்பதே நமக்கு தெளிவாக புரிகின்றது. 2ஐ அடுத்து 1 வரும், 1ஐ அடுத்து 2 வரும். இதுதான் அந்த பொது பண்பு. இதுவும் ஒரு முடிவிலி எண்கோளம்தான். இதுவரை கவனித்தது நீங்கள் அலகு 1.1 எண்கோளங்களும் அதன் உறுப்புகளும் என்ற பகுதி. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 1.1 பயிற்சி மற்றும் எமது இ-கல்வி பயிற்சிகளையும் மேற்கொள்ள முடியும்.